ராஜாவுக்கும் சபையினருக்கும் முன்னாடி படை தளபதி கிருபாலன் எழுந்து நின்று இவ்வாறு கூறினான். மகாராஜா நீடோடி வாழ்க. இந்த சபதத்தை அடியேன் ஏத்துக்கிறேன். ரஜபுத்திரர்களோட இரத்த குணம் என்னன்னு இவளுக்கு தெரியப்படுத்துறதுக்கும் ராஜசபையில நின்னு தைரியமா எதிர்த்து பேசின இவளுக்கு ஒரு பாடம் புகட்டவும் அடியேன் ஆசைப்படுறேன். அந்த புறத்து பெண்கள் கூட படுக்கை அறையில் என்னை கண்டு பயப்படுற விஷயத்த சந்தோஷத்தோட தெரிவிச்சுக்கிறேன். இவளை என் கூட அனுப்புறதுக்கு நீங்க உத்தரவு கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். மகாராஜாவும் அதன்படி உத்தரவு கொடுத்தார். ராத்திரி தன்னோட அந்தப்புறத்துல நிர்வாணமா மந்தாகினி படுத்திருந்தா. என்னாச்சு? என்ன கனவு கண்டியா? ஏய், ஒன்றும் இல்லை. ராத்திரி கோபத்தோட எழுந்த மந்தாகினி அவள் கிருபாலனை பார்த்து கோபத்தோட விரல நீட்டி, நீயா ராஜ்யத்தை காக்குற போர்வீரன்? ஒரு நிமிஷம் கூட என் உடம்புல இருக்கிற ரோமத்தை கூட சந்தோஷப்படுத்த முடியாத நீயா ஒரு ஆண்மகன்? நான் பார்த்த இடுப்புக்கு பலம் இல்லாத எத்தனையோ ஆண்மகன்கள்ல நீ மிகவும் தகுதியற்றவன். இன்னும் என் முன்னாடி நின்னு அசிங்கப்படாம நீ வெளியே போ. ராஜசபையை நோக்கி ராட்சசி மாதிரி நடந்து வந்த மந்தாகினி ராஜாவும் ராஜசபையும் அதிர்ந்து போயிருந்தது. மந்திரி ராஜாவோட காதில் இவ்வாறு கூறினார். ராஜா, விஷயம் சின்னதில்ல. தோல்வியுற்று இருக்கிறது ராஜ்யத்தோட படை தளபதி. ஒற்றர்கள் வழியா இந்த விஷயம் எதிரி நாட்டுக்கு தெரிஞ்சா நம்ம நாட்டுக்கு வரப்போறது பேராபத்தா இருக்கும். ராஜா ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு தலையில கை வச்சு உக்காந்துட்டாரு. மதுவண்ணா, திவ்யா, 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 மாதவண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. நம்ம பிரச்சனைலாம் தீர்க்கிறதுக்கு அவர் ஏதோ வழி சொல்லியிருந்தாரு உங்ககிட்ட. அது என்ன ஐடியா திவ்யா? அப்புறம் அவர் இங்கே கொஞ்ச நாளைக்கு தங்க வரதா சொல்லியிருக்காரு. இங்கயா? நீ தானே நான் தனியாக இருக்கேன், போர் அடிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு கம்பெனி கிடைக்கும்ல. ஓ, சண்டே அதுவுமா? இவனுங்க வேற நிம்மதியாக இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ. சரி சரி சரி. ஆத்திரத்தோட வந்த மந்தாகினி, இவனா படை தளபதி? இதுவா ரஜபுத்திரர்களோட ரத்தம்? அரை நாளிகை நேரத்துக்கு கூட இவனால என்ன சந்தோஷப்படுத்த முடியல. ராஜசபையோட மானத்தை காக்க ஆம்பளைங்க யாருமே இங்க இல்லையா? அப்படின்னா மகாராஜாவே வந்து அவரோட வீரத்தை காமிக்கட்டும். உங்களையும் என் அந்த புறத்துக்கு வரவேற்கிறேன். ராஜா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. டேய், நல்லா இருக்கியா? டிக்கியில் லக்கேஜ் இருக்கு, எடுத்து உள்ள வை. சரிங்கண்ணா.
நல்லா சாப்பிடுறது இல்லையாம்மா? ஆளை பார்த்தா ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கியே. என்னடா கல்யாணம் பண்ணிட்டு வந்து பட்னி போடுறியா அவள? நான் எல்லாம் டைமுக்கு செஞ்சு தானே வைக்கிறேன், அப்போ தானே சாப்பிட மாட்றா. சாப்பிடலன்னா அன்போட காதலோட வாயில ஊட்டணும். எந்த ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுக்கு காரணம் அவன் புருஷன் கவனிக்கிறத பொறுத்து தான். என்னம்மா சொல்ற? என் ரூம் எங்கடா? அங்க கொண்டு போய் வை போ. சரிண்ணே. வேலைக்கு போலியாடா இன்னைக்கு நீ? வரதுனால லீவ் போட்டானே. நீ ஒன்றும் லீவ் போடுத்தவல்ல, கிளம்பு. என்ன பார்த்துக்க தான் உன் பொண்டாட்டி இருக்கால. என்னம்மா சொல்ற? நான் வந்ததை பார்த்து உன் முகத்துல சந்தோஷத்தே காணோம். நல்லதா போச்சு, ஒரு நாள் சும்மா லீவ் எடுக்க வேண்டாம்ல. திவ்யா, நீ அவர் மனசு கோணாம கொஞ்சம் அன்பா நடந்துக்க. என்ன, அவர் நல்ல மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் இந்த கடனை தீர்க்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? ம். என்ன பண்ற? ஏன் தனியா உட்காந்துருக்க? உட்காரு உட்காரு. என்னை பார்த்து நீ பயப்பட தேவையில்ல. உனக்கு பிடிக்காத எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலா நிறைய கதை சொல்லி உன்னை சந்தோஷப்பட தான் செய்வேன். நீ உட்காரு. உட்காருமா, உட்காருடி. என்ன பயந்துட்டியா? நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு கெட்டவன் கிடையாது நானு. நீயா சொல்லாம உன் உடம்ப நான் தொடவே மாட்டேன். என்ன, நான் சொல்லாமலா? அப்படின்னா நான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் நடந்த மாதிரி தான். அன்னைக்கு நீங்க என் உடம்ப தொட்டது கூட ஃபோர்ஸ் பண்ணி தான். அப்படி கட்டாயப்படுத்தி சொந்தமாக்க எல்லாராலையும் முடியும். ஆமா, கட்டாயப்படுத்தி சொந்தமாக்கிக்கு எல்லாராலையும் முடியும். அது காட்டோட நீதி, மிருகத்தோட நீதி. ஆனா இங்க பூமாயாலே நான் சொல்ல வைப்பேன். எப்பவுமே நடக்காத கனவு. நீங்க பெரிய பணக்காரனா இருக்கலாம். என் கழுத்துல இருக்கிற தாலி மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்க என்னோட உடம்புல உங்க விரல் நுனியால தொட நினைச்சா கூட நான் அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன். இது நான் பண்ற சத்தியம். அப்படின்னா என்னோட சபதத்தை நீ கேட்டுக்கோ. நீ எனக்கு மட்டும் சொந்தமாவ. என்ன நீ சபிச்ச வாயாலேயே என்ன நீ வாழ்த்துவ. உன் உடம்புல என்னால் ஏற்பட்ட காயத்தை திரும்ப திரும்ப பார்த்து நீ சந்தோஷப்படுவ. நம்ம 2 பேரோட உடலும் ஒரே ஆத்மாவா மாறும். அதுக்கு இந்த தலைமுறைக்கு தெரியாத ஒரு காம ரசம் என்கிட்ட இருக்கு. அதை நான் உனக்கு கத்துத்தரேன். நீ எனக்கு ஒரு 7 நாள் டைம் தரணும். அந்த 7 நாளுக்குள்ள உன்னோட சத்தியத்தை நான் உடைச்சி எரிஞ்சிட்டேன்னா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா
நான் உன் வழியில எப்போதுமே குறுக்க வரவே மாட்டேன். நான் கொடுத்த காசு கூட கேட்க மாட்டேன். நீ கொஞ்சம் யோசிமா. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேல தேவையில்லாம என்கிட்ட பேசுனீங்கன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும். எதுக்கு? இந்த கையால் ஆவாதுங்கிட்ட வாழ்றதுக்கா? ஆமா, அவர் என்னோட புருஷன். அப்படியா? கட்டின பொண்டாட்டிய எவனோ தெரியாத ஒருத்தன் கூட விட்டுட்டு போறது தான் நல்ல புருஷனுக்கு அழகா? நீ எதுவுமே செய்ய வேணாம். நான் சொல்ற கதையை கேட்கறதுக்கு மட்டும் நீ எனக்கு 7 நாள் டைம் தரணும். அதுக்கப்புறம் கூட உனக்கு என் மேல விருப்பம் இல்லைன்னா நீ இருக்கிற திசை பக்கம் நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். அப்புறம் இந்த கடன்லேருந்து உங்க 2 பேருக்கும் விடுதலை கிடைக்கும். டேக் யூ ஓன் டைம். டேய் உட்கார்றா. ஆமாம் மாத்தோண்ணே, இங்கே எங்களோட பணப்பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்கு வழி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணே. இவகிட்ட கேட்டால் இவ எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஏம்மா, நான் சொன்னதை இவங்கிட்டேயும் சொல்லிடு. அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டி வரும். என்னம்மா சொல்லுவல்ல? ம், ஏய் என்னண்ணா? விடா விடா. என்ன டே நாயே, வீட்டுக்குள்ள வந்து பொறுக்கித்தனம் பண்றியா? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம், பாத்துக்கோ. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ ஒன்னும் செய்ய முடியாதுடா. உன்னை லாக்அப்ல போடுற பாக்குறியா? உன் முன்னாடி வச்சு நானும் போலீஸ்காரனும் உன் பொண்டாட்டிய மாறி மாறி ரேப் பண்றத நீ பாக்கணுமாடா? மரியாதையா ஒதுங்கிட்டனா நம்ம 2 பேருக்குமே நல்லது. புரிஞ்சுதாடா? அப்புறம் நான் சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு உக்கார. உன் பொண்டாட்டிய ஒரு 7 நாளுக்கு விட்டு கொடுத்தா மட்டும் போதும். அவளா ஒத்துக்கிட்டு உன் பொண்டாட்டி என் பக்கத்துல வராம அவ உடம்ப நான் தொட மாட்டேன். இந்த 7 நாளுக்குள்ள அவளுக்கு என் மேல எந்த ஆசையும் வரலனா அந்த 80 லட்சம் ரூபாய் நீ தர தேவலடா. என்ன நீ யோசிச்சு சொல்லு. நீ சொல்றத நம்பி எப்படி நான் அவளை தனியா உங்ககிட்ட விட்டுறது? நான் பொய் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு அப்பந்தான் இருக்கான். நீங்க யோசிங்க, நான் இங்கே தானே இருக்கேன்.
யோசிச்சு பார்த்தியா நீ? அந்த ஆள் பைத்தியமாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் அப்படி இருக்கிறது ஒரு விதத்தில் நமக்கு நல்லதாக போச்சு. அவர் சொல்கிற பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் கேட்குறதுக்கு ஒரு ஆள், மற்றபடி வேறு எந்த விதத்துலேயும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அப்புறம் நீ எந்த விதத்துலேயும் அவர்கிட்ட மயங்க மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. டெய்லியும் 2 மணி நேரம் அவர் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தால் மட்டும் போதும். பதிலுக்கு எல்லா பிரச்சனையில இருந்தும் கடனில் இருந்தும் நமக்கு விடுதலை கிடைக்கும். அப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழலாம்ல. ப்ளீஸ் அம்மு, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. கட்டின பொண்டாட்டியை காப்பாற்ற புருஷனால முடியலன்னா அவளோட நிலைமைக்கு இப்படிதான் இருக்கும். அப்பு 2 நாளா ஃபோன் பண்ணவே இல்லையே. அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா. அப்புறம் உன் தங்கச்சிக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. நல்ல இடம். அடுத்த வாரம் அவங்க பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உன் நகையில இருந்து ஒரு 10 சவரன் லாலுட்ட கேட்டுட்டு கொடுக்க முடியுமா? நம்ம விற்க போறோம்ல அந்த இடம், வழி இல்லாதனால விற்காம கிடக்கு. அதை பத்தி நான் பேசி பார்க்கறேம்மா. அதை விற்கும் போது நகையை மீட்டு தரேன்னு லாலு கிட்ட சொல்ல. நான் பேசிட்டு கூப்பிடுறேம்மா. என்னாச்சு அம்மு? எல்லா தலைவலியும் ஒண்ணா வந்துருச்சு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க எனக்கு சம்மதம்னு. சும்மா சொன்னா பத்தாது. 7 நாள் அதுக்குள்ள நானே ஆசைப்பட்டு அவர் கூட போய் படிப்பேன்னு தானே அவர் சவால் விட்டுருக்காரு. அதெல்லாம் அக்ரிமெண்ட் ஆகணும். அக்ரிமெண்ட் படி இதுல இருக்கிறது எல்லாத்துக்கும் எனக்கு சம்மதம்னு அவர் ஒத்துக்கிற அவரோட வீடியோ கிளிப்பும் ஆடியோ கிளிப்பும் எடுக்கணும். அந்த ஆளுக்கு அவர் மேல ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதை நான் உடைச்சு காமிக்கிறேன்.